அரசு வழங்கும் சலுகைகளை துரிதமாக மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக இருந்த பழனி இந்து சமய அறநிலையத்துறை துணை இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட 23வது ஆட்சியராக ஷேக் அப்துல் ரஹ்மான் நியமிக்கப்பட்டார். ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பதவியேற்றுக் கொண்ட அவர் அலுவலக வளாகத்தில் மரக்கன்று நட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேரிடர் காலங்களில் விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக அரசு அறிவித்த சலுகைகளை துரிதப்படுத்தி மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் ஆட்சியர் கூறினார். விழுப்புரம் மாவட்ட மக்கள் எந்தவித குறைபாடுகளோ இல்லை கிரீவான்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னை நேரடி அணுகலாம். மக்களுடைய என்னென்ன கோரிக்கைகள் தேவைகள் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி அதை பூர்த்தி செய்ய வேண்டிய வேலை கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி மாவட்டத்தில் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், விழுப்புரம் மாவட்டத்துக்காக அறிவிக்கப்பட்டுள்ள சலுகைகள் ஆகட்டும், அவங்களோட ப்ரையாரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ஆகட்டும், அதையும் துரிதப்படுத்தி மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு அணியா மாவட்டத்தில் இருக்கிற எந்த துறையாக இருந்தாலும் ஒரு அணியா பணி செஞ்சு மக்களோட பெனிஃபிட்காக கண்டிப்பாக வேலை செய்யும்.